வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கீழடி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். இன்று தமிழ் மண்ணினுடைய மகத்தான அடையாளமாக இந்த கீழடி அருங்காட்சியகம் இன்று மிகுந்த எழிலுடன் உயிர் பெற்று நிற்கிறது. வைகை அறையினுடைய இரு கரைகளிலும் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள்கள் என்பது தமிழர்களுடைய வரலாற்றை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய நாகரிக வளர்ச்சியின் வரலாற்றையே மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது 2600 வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் ஒரு நகர்ப்புற நாகரிகத்தை கொண்டிருந்தார்கள் என்பதுதான் கீழடி நமக்கு காட்டக்கூடிய ஒரு உண்மை. அதாவது உலகத்தின் பல சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் வேட்டையாடுகிற ஒரு நிலையை கூட கடந்திராத ஒரு நிலையில் தமிழர்கள் ஒரு இடத்தில் நிலையாக தங்கி வாழ்ந்தது மட்டுமல்ல, ஒரு அடிப்படையான நகர்ப்புற கட்டுமானங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதும் கீழடியில் கிடைத்த சான்றுகள் என்பது அங்கு அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஒரு தொழில்சார் நாகரிகத்தை கொண்டிருந்தார்கள். அந்த கீழடியில் அமைந்திருந்த நகரம் என்பது ஒரு தொழில்சார் நகரமாக இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே எழுத்தறிவு பெற்றவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் எல்லாவற்றையும் விட ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் நாகரிக வளர்ச்சியை ஒரு சமூகம் அதிகபட்சமாக அடைந்திருக்கிறது என்பதற்கு சான்றுகளாக எழுத்தறிவு, நகர்ப்புற வளர்ச்சி, அவை வேளாண் அல்லது வேட்டையாடுகிற தொழில்களை தாண்டி பிற தொழில்களில் ஈடுபடுவது தான் பொதுவாக மானுடவியலாளர்கள் நாகரிக வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக காண்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இம்மூன்றுமே கீழடியில் கிடைத்திருக்கிறது. அங்கு தொழில்கள் இருந்திருக்கின்றன, இன்னும் சொல்லப்போனால் நகர்ப்புற நாகரிகம் இருந்திருக்கிறது, நவீனமான கட்டுமானங்கள் இருந்திருக்கின்றன, மழைநீர் சேகரிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட இருந்திருக்கின்றன என்பது இன்றைக்கு கீழடியில் நாம் பார்க்கக்கூடிய இந்த அருங்காட்சியகம் என்பது ஒரு புதையுண்ட நகரம் அப்படியே மேலே வந்து எழுந்து அமர்ந்திருப்பது போன்ற ஒரு மிகப்பெரிய உவகையை உண்டாக்குகிறது. தமிழர்களுடைய தொன்மை, தமிழர்களுடைய பண்பாட்டு வரலாறு இவற்றையெல்லாம் பற்றி நாம் அறிவதற்கு இதற்கு முன்னால் பெரும்பாலும் நமக்கு இலக்கிய பிரதிகள் மட்டும்தான் சான்றாக இருந்தன. அதுவும் கீழடி காட்டுவதை விட பிற்கால தேவை என்று சொல்லலாம். அதோடு மட்டுமல்ல, இதற்கு முன்பு வேறு பல இடங்களில் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சி முடிவுகளை இந்திய தொல்லியல் துறை பல வருடங்களாக வெளியிடாமல் மறைத்து வைத்திருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த உண்மைகள் வெளிவந்தால் அவர்கள் கட்டமைக்க விரும்புகிற ஒரு ஆரிய நாகரிகம் அல்லது இந்தியாவினுடைய தொன்மை நாகரிகம், சரஸ்வதி நாகரிகம் என்பதெல்லாம் மிகவும் பிற்கால தேவை என்பதும், ஒரு மிக மிக தொன்மையான ஒரு நகர்ப்புற நாகரிகத்தை தமிழ்நாடு தான் கொண்டிருந்திருக்கிறது அல்லது தென்னிந்தியா தான் கொண்டிருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் தான் கீழடி. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்திருப்பதன் மூலமாக உலகத்தை இந்த அருங்காட்சியகத்தை நோக்கி அழைக்கிறது. இங்கு தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய நாகரிகம் என்பது எவ்வளவு தொன்மையாக இருந்திருக்கிறது என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை உண்மையிலேயே மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகம் ஒரு சர்வதேச அளவிலான ஒரு அருங்காட்சியகம். மானுடவியலாளர்களுக்கு, அதிலும் முக்கியமாக மானுடவியல் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக இருக்கப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும். தமிழர்களுடைய இந்த வரலாற்று வளர்ச்சி கிமு 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த வளர்ச்சியை காலவரிசைப்படி இந்த அருங்காட்சியகம் காட்சிப்படுத்தி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இது தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றுவது என்றில்லை, மானுட வரலாற்றிற்கே ஒரு புதிய பரிமாணத்தை சேர்த்து அந்த வரலாற்றை மாற்றியமைப்பதற்கான ஒரு பெரும் திறப்பை இன்றைக்கு கீழடியினுடைய ஆய்வுகளும் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகமும் நமக்கு காட்டுகிறது. வாய்ப்புள்ள அனைவரும் சென்று இந்த வரலாற்றை படித்தறிய வேண்டும் என்பதை உங்கள் அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.